அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ மேத்மெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்மெட்டிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு யூனிட். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோலாம் நம்ம பார்த்தோம். ரேஷியோனா என்ன, இன்வர்ஸ் ஆஃப் ரேஷியோ, கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோ, டைப்ஸ் ஆஃப் ரேஷியோவில் நம்ம டூப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிபிள்கேட் ரேஷியோ, சப் ட்ரிபிள்கேட் ரேஷியோ, கண்டினியூடு ரேஷியோ, ரேஷியோஸுடைய கம்பேர் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ற சமாச்சாரத்தெல்லாம் போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். அதை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம். சரி, நம்ம லாஸ்ட் நம்ம கிளாஸ் முடிக்கிறப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் 6 ஃபைண்ட் தி ட்ரிபிள்கேட் ரேஷியோ அப்படின்னா ட்ரிபிள்கேட்னு என்ன பண்ணுவோம் 3, அதாவது என்ன ரேஷியோ கொடுத்துருக்குறாங்களோ, ஒருவேளை 1:2னா பவர் வந்து 3 அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். சரியா, கியூப் அதாவது ட்ரிபிள்கேட் அப்படின்றது நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் தி சப் ட்ரிபிள்கேட் ரேஷியோ. ஃபைண்ட் தி சப் ட்ரிபிள்கேட் ரேஷியோ ஆஃப் 125 512. ஸோ அப்போ இதனுடைய சப் ட்ரிபிள்கேட்னாலே நம்ம என்ன சொன்னோம், நம்ம கியூப் ரூட்னு அர்த்தம். கியூப் ரூட்னா என்ன அர்த்தம், இது பாருங்கள் இப்படி போடணும், கியூப் ரூட் 3 அப்படின்னு நம்ம போடணும், கியூப் ரூட். ஸோ அப்போ கியூப் ரூட்னா கிவன் ரேஷியோ 125 என்னது 512. பாருங்க சப் ட்ரிபிள்கேட் ரேஷியோ அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 125, கியூப் ரூட் ஆஃப் என்னது 512 அப்படின்னு நம்ம பண்ணலாம். சரி, அப்போ இதுலேருந்து இங்கே 5 எப்படி சார் அப்படின்னா இந்த 1 to 125 எப்படி எழுதலாம், 120 முதல்ல எப்படி எடுத்துக்கங்க. முதல்ல என்ன பண்ண 5 எடு 25, மீன் என்னது 5 எடு 5 × 5 25. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே 5 × 5 சரியா. அப்போ என்ன பண்ணலாம், கியூப் ரூட் ஆஃப், அது பாரு நல்லா கவனிங்க, கியூப் ரூட் ஆஃப் 5/3ன்னு எழுதலாமா, 5/3. இப்போ 5/3னா 5 பவர் கியூப், அதாவது அந்த 5/3யும் கியூப் ரூட் 2 கேன்சல் ஆனால் ரிமைனிங் என்னன்னா 5 தான். ஆக்சுவலாக என்னென்னா 5/3 அதுக்கு ஹோல் பவர், இந்த கியூப் ரூட்டோட பவர்னா 1/3, ரூட்னா 1/2ன்னு போடுறோம்ல, அந்த மாதிரி இது வந்து என்னது 1/3. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே 5/3/3 தட் இஸ் என்னது 1 இஸ் ஈக்குவல் டு 5/1 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் நம்ம 5 அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் நம்ம இந்த 5 நம்ம எடுத்துகிட்டு வரோம். விளக்கம் புரியுதா? இந்த 125 நம்ம என்ன எடுக்கிறோம்னா 5 நம்ம எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். அதே மாதிரி தான் இந்த 512 8 × 8 × 8 3 டைம்ஸ் எழுதலாம். அப்போ 8/3, அப்போ 8/3க்கும் கியூப் ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 8 மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத உனக்கு தெரியணும். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் தி இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் 15:8. அப்போ என்ன சொல்கிறாங்க, இன்வெர்ஸ் ரேஷியோ நம்ம தான் என்ன சொல்கிறோம், அப்போ அந்த டெஃபினிஷனை பார்த்தோம். A/Bயோட இன்வெர்ஸ் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா B/Aன்னு சொன்னோம். சரியா, அப்போ கிவன் ரேஷியோ வந்து என்னது 15:8. அப்போ நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுறப்போ 15/8. அப்போ இதனுடைய இன்வெர்ஸ் எப்படி எழுதணும், நம்ம 8/15. அப்போ 8/15 8:15 எழுதலாம்ல, 8:15 அப்படின்னு நம்ம எழுதலாம். அதைத்தான் இங்கே நம்ம ஆன்சராக கொடுத்துருக்கோம். விளக்கம் புரியுதா? ஸோ நம்ம எடுக்கிறோன்றது வந்து முதல்ல கொஸ்டினை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன எடுக்கிறோன்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் தி கண்டினியூடு ரேஷியோ ஆஃப் 1200 மீட்டர், 100 மீட்டர் அண்டு 400 மீட்டர். ஸோ அப்போது நல்லா கவனிக்கணும், கண்டினியூடு ரேஷியோ வாட், இதனுடைய கண்டினியூடு ரேஷியோ என்ன சொல்லு. அதே மாதிரி இதில் ஒரு ப்ளஸ் நமக்கு என்ன அப்படின்னா இதெல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதில் நான் எல்லாமே நோட் பண்ணணும், என்ன ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆமாம், எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வேலை மீதி. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், தி கிவன் குவான்டிட்டிஸ் ஆர் 1200 மீட்டர்ஸ், 100, 400. அப்போ கண்டினியூடு ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாமா? சரியா, அப்போது கண்டினியூடு ரேஷியோன்னும் போது
இங்கே 1000 என்னது 200, இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க 1000, இங்கே என்னது 400. அப்போ இது எல்லாத்துக்கும் காமனாக 200 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற இந்த ரேஷியோ கிடைக்கும். அப்போ டிவைட் பண்ண என்ன வரும் 6. ஸோ வந்துடுச்சு. இதை டிவைட் பண்ண என்ன வரணும் 5. இப்போ இதை டிவைட் பண்ண என்ன வரணும் 2. ஓகே. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கொஷினில் 100 மீட்டர்னு கொடுத்துருக்குறோம். அப்போ 100 மீட்டர் தான் நம்ம என்ன 1000 நம்ம மாற்றிட்டோம். அப்போ அப்போ 1000 நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ரேஷியோ கரெக்டு. அப்போ கொஷினில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100 மீட்டரை 1000 மீட்டர்னு மாற்றிக்கணும். 100 மீட்டர்னா மாற்றினோம் 1000. அப்போ இதை நான் என்ன பண்ணணும் 1000 மீட்டர் அப்படின்னு மாற்றிட்டோன்னா இது சரிதான் அப்படின்றது சரியா? ரைட். ஸோ அப்போ இங்கே எழுதும்போது சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், அதனால் இந்த தவறு வந்துடுச்சு. விளக்கம் புரியுதா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் கிரேட்டர் 7:5 ஆர் 5:3? அப்படின்னா சொல்கிறாங்க இந்த 7:5க்கும் இந்த 5:3 இதில் எது வந்து இந்த கிரேட்டர் அப்படின்றது நம்ம சொல்லணும். இது நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா A:B, அப்புறம் என்ன பண்ணோம் C:D, அதெல்லாம் பண்ணோம் AD BC. இப்போ ஒரு வேளை ஏடி பெருசாக இருந்தால் இது பெருசு அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஏடி வந்து அதிகமாக இருந்தால் இது அதிகம் அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது, பிசியோட வேல்யூ அதிகமாக இருந்தால் நம்ம என்ன சொன்னோம் சிடியோட வேல்யூ அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். விளக்கம் புரியுதா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். பிசி அதிகமாக இருந்தால் எது அதிகம்? பிசி அதிகமாக இருந்தால் சிடி அதிகம், ஏடி அதிகமாக இருந்தால் ஏபி அதிகம். ஒருவேளை இந்த ஏடி இதனுடைய வேல்யூ 2 சமமாக இருந்தால் ஈக்குவலாக இருந்தால் A:B C:D ரெண்டுமே என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ அதன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், கிவன் ரேஷியோ 7:5 5:3. லெட் 7:5 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் ஏபி, 5:3 என்னது சிடி. அப்போது நமக்கு ஃபார்முலா என்ன ஏடின்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்க 7, டின்னு என்ன அர்த்தம் 3. 7 டைம்ஸ் ஆஃப் 3 எவ்வளோ வரும்? 7 டைம்ஸ் 3 21. பிசி 5, இது வந்து என்னது? இது வந்து சி, இது வந்து என்னது 5 into 5 அப்படின்னா தான் 5 டைம்ஸ் 5 இஸ் ஈக்குவல் டு என்னது 25. ஸோ அப்போ இதில் எது தான் அதிகம் அப்படின்னா இதுதான், பிசியோட வேல்யூ தான் அதிகம். அப்போது பிசின்றது இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா அதை பாருங்க, மீண்டும் சொல்கிறோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏடி இருக்குது, பிசி இருக்குது. இதில் ஒருவேளை பிசி அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா A:B C:D, இதில் எது சிடி அதிகம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ சிடி தானே அதிகம், அப்போ பிசி அதிகம்னா சிடின்றது தானே இது தானே, அப்போ 5:3 தானே அதிகம். அதைத்தாங்க நம்ம சொல்கிறோம். 25 அதிகமாக இருந்தால் 5:3 என்னது அதிகம், கிரேட்டர் 5:3 கிரேட்டர் தென் 7:5 அப்படின்றது ரிசல்ட் நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஆர் தி ரேஷியோஸ் 3:8 அண்ட் 6:16 ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா இருக்குமா இல்லையா நம்ம இப்போ தான் சொல்லலாம். இப்போ நம்ம கிவன் ரேஷியோன்னு கொடுத்துட்டோமா, கொடுத்துருக்குது நம்ம அப்படியே எழுதுறோம். லெட்டு 3:8 வந்து என்னது ஏபின்னு எடுத்துக்கோ, 6:6 வந்து அந்த 6:16 இஸ் ஈக்குவல் டு சிடி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ A:B C:D. அப்போ ஏவோட வேல்யூனா 3:8, இங்கே என்ன வருது, இங்கே 6:16. அப்போ என்ன பண்ண ஏடி மல்டிபிள் பண்ண என்ன வரும், 3 டைம்ஸ் ஆஃப் 16 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 48 ஏடி. ஏன்னா இங்கே பாரு ஏடு, இங்கே டி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க பிசி வந்து 8 டைம்ஸ் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ அப்போ இங்கேயும் 48, ஸோ இதனுடைய வேல்யூயும் 48. அப்போ ரெண்டுமே அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி ரெண்டும் சமமாக இருந்தால் அப்போது இது அந்த கொடுத்துருக்கிற ரேஷியோ இந்த A:B C:D இதுவும் நம்ம தான் இருக்கும், சமமாகத்தான் இருக்கும் அப்படின்ற சமாச்சாரம் நமக்கு தெரியணும். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், டிவைட் 12 மீட்டர்ஸ். நல்லா கவனிக்கணும். டிவைட் 12 மீட்டர்ஸ் ஆஃப் சைட்
shooting between A and B in the ratio 2:3. சரியா? அப்போது என்ன கேட்குறாங்க கொஸ்டின் முதல்ல பாரு. டிவைட் 12 meters ஆஃப் ஷூட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் பி இந்த ரேஷியோ 2:3. அப்படின்னா அதாவது ஒரு துணின்னு கூட ஏதோ ஒரு பொருள் அது நம்ம துணின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ 12 மீட்ரு ஒரு நீளமாக இருக்கிற ஒரு துணியை ஏ பிட்வீன் பாருங்க, நல்லா கவனிங்க, பிட்வீன் ஏ அண்டு பி அப்படின்னா அர்த்தம் ஏபி இருவருக்கும் ஏபி யாரோ 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன 12 மீட்டர் துணி இருக்குது, நம்ம துணினே எடுத்துக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. 12 மீட்டர் துணி இருக்குது, ஏபின்ற ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2:3ன்ற ரேஷியோவில் நான் பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்றது தான் அடுத்து. சரியா? சரி, ஓகே. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தி ஷேர் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் தி ஷேர் ஆஃப் ஏவோட ஷேர் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த ஷேர்னா கொடுத்துருக்கிற ரேஷியோ ஒட்டுமொத்தத்தையும் கூட்டுனா அதில் இருந்து ஏவோட வேல்யூ என்ன 2. அப்போ எத்தனை மீட்டர் துணியை நம்ம டிவைட் பண்ணணும் நம்மனா 12 மீட்டர்ஸ். அப்போது ஒட்டுமொத்த ஷேரில், சரியா, அதை ஒட்டுமொத்த ஷேரில் நமக்கு என்ன ஏவோட ஷேர் வேணும்னா ஏவோட வேல்யூ 2 × 12. அப்போனா இங்கே வந்து 2/5. 2/5னா நீ என்ன பண்ண 2 times of 12 is equal to வரும் 24/5. இதை நீ டிவைட் பண்ணனா இந்த 4.80 ஆன்சர் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தி ஷேர் ஆஃப் பின்னா ஒட்டுமொத்த ஷேர் எவ்வளோ அப்படின்றது பாரு. அதில் பியோட ஷேர் மட்டும் என்ன 3. அப்போ 3 × 12 is equal to என்ன வருது அப்படின்னு நமக்கு அப்படின்னா இங்கே 5, இங்கே என்ன இருக்குது 12. 3 times of 12 என்ன வரும் 24, 36. 36/5 என்ன வரும் 5. அப்போ 7.20 அப்படின்றது சமாச்சாரம். அப்போ என்ன நம்ம இதுலேருந்து ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த 12 மீட்டர்ஸ் துணியை எப்படி கொடுக்கணும், ஏன்றவருக்கு 4.8 மீட்டர் ஆகும், பின்ற பர்சனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் 7.20 மீட்டர் ஆகும் கொடுக்கணும். இப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி பாரு, கரெக்டாக வந்துடும். கரெக்டாக அந்த 12 மீட்டர்ஸு வந்துடும். முதல்ல இருக்கிற 12 மீட்டர்ஸ் எப்படி இந்த ரேஷியோவில் கொடுக்கணும், அவ்வளோதான். நான் கொடுத்துருக்குறேன், எப்படி கொடுத்துருக்குறேன், ஏக்கு வந்து 4.80வும் பிக்கு வந்து 7.20வும் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு தான் அர்த்தம், மீனிங். சரியா? ரைட்டு. டிவைட் நெக்ஸ்ட் பார். டிவைட் 4 crore among ABCD in the ratio 3:3:2:2. அப்போ அந்த மாதிரி என்ன, அப்போ ஒட்டுமொத்த ரேஷியோ ஒட்டுமொத்த பங்கு ஷேர் எவ்வளோ இருக்குதுன்னா 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 10. இப்போ தி ஷேர் ஆஃப் ஏ, அப்போ நமக்கு ஷேர் ஏ அது இப்போ நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, பார்த்தோம்ல அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒட்டுமொத்த ஷேர் 10ல் இருந்து, அதாவது 10 ஒட்டுமொத்த ஷேர் 10. நம்ம ஷேர் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது 3 இன்ட்டு எத்தனை 4 crores 4 crores. சரி, 4 கோடி. அப்போ என்ன பண்ணணும், அப்போ 3 times of 4 is equal to 12/5 என்னது 10. தட் இஸ் 1.2. இதோட வேல்யூ வந்து என்னது 1.2 crore. அதே மாதிரி தி ஷேர் ஆஃப் பி, அப்போ ஷேர் ஆஃப் பின்னா ஒட்டு மொத்தமும் ஷேர் ஆஃப் பி என்ன பியோட வேல்யூ என்ன 3 × 4 1.2 crores. அதே மாதிரி தி ஷேர் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என்ன ஒட்டுமொத்த ஷேர் எவ்வளோ 10. அதில் சியோட இது வந்து என்னது 2 × 4 is equal to 0.8 crore. அதே மாதிரி டிக்கு அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போது இதுலேருந்து நம்ம என்ன பொதுவாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இது ஜென்ரலாக சொல்கிறது என்ன சொல்லலாம்னா தேவையான விகிதம் எது இது இந்த 3ன்னு எடுத்துக்குமே, தேவையான விகிதம் இன்ட்டு கொடுக்கப்பட்ட மதிப்பு எத்தனை என்னது கொடுக்கப்பட்ட மதிப்புன்றதுன்னா அது 4 crore டிவைடட் பை நம்ம என்ன சொல்லலாம் கொடுக்கப்பட்ட விகிதம். மொத்தம் எத்தனை விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். கொடுக்கப்பட்ட விகிதம் என்னது 10. இப்போ பாரு, இப்போ டின்றவருக்கு பாரு தேவையான விகிதம் எத்தனை விகிதம் 2 விகிதம். ஓகே, கரெக்டு. இன்ட்டு கொடுக்கப்பட்ட மதிப்புன்னு அது 4 crore. அதே மாதிரி பண்ணலாமா? இப்போ இங்கே பாரு, இப்போ இங்கேயும் அந்த மாதிரி பண்ணலாம் பாரு. நல்லா கவனி. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், அதாவது ஃபஸ்ட்டு தேவையான விகிதம் ஏக்கு 2 முடிஞ்சிச்சா. கொடுக்கப்பட்ட மதிப்பு 12 டிவைடட் பை இது பாரு நமக்கு என்னது
கொடுக்கப்பட்ட விகிதம், தேவையான விகிதம் 2, கொடுக்கப்பட்ட விகிதம் 5. இதுக்கு நம்ம என்னன்றது நம்ம போன சம் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அதே தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள். ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். சரி, ஓகே. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் in properties. A jewels and share to be in the ratio 8:3:4. If the value is jewel is 60 lakhs, find the value of his investment in properties and shares. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதில் ப்ராப்பர்ட்டிஸு, ஜுவல்ஸு, ஷேர். சரியா? எந்த ரேஷியோவில் பண்ணுறாரு அப்படின்னா, எந்த ரேஷியோனா 8:3:4, 8:3:4 இந்த ரேஷியோவில். அப்போது அந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஜுவல்ஸோட வேல்யூ வந்து 60 lakh. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஷேருக்கு, ப்ராப்பர்ட்டிஸு ஷேருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இது இருக்கும் அப்படின்றது தான் அடுத்த கொஷின். சரியா? ரைட். அவர் அதேமாதிரி எந்த ரேஷியோவில்ன்றது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 8:3:4 அப்படின்றது தான். இப்போது நல்லா கவனிக்கணும். இப்போ வேல்யூ ஆஃப், நல்லா பாருங்கள், வேல்யூ ஆஃப் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே. அப்போ ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ என்னது? 3. சரியா? ரைட்டு, ஓகே. ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ வந்து என்னது? 3. அப்போது என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, 3/8 இன்ட்டு என்னது? 60 அப்படின்னு நம்ம சம்ஸ் போட்டிருக்கிறோம். சரியா? அப்போது சம்ஸ் இது நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னா இது சரியா அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒட்டு மொத்தமும், அதாவது ஒட்டு மொத்தம்னா என்ன அர்த்தம்? கொடுக்கப்பட்ட மொத்த விகிதம் அப்படின்னு நம்ம கணக்கு நம்ம. ஆனால் இது தப்பு. ஏன் அப்படின்னா 8ன்றது இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா, 8ன்றது வந்து ப்ராப்பர்ட்டியோட ரேஷியோ. ஆனால் ஜுவல்ஸோட ரேஷியோ வந்து எவ்வளோ? 60 lakhs. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 8/3 இன்ட்டு 16 போடணும். விளக்கம் புரியுதாப்பா? இப்போ 3ன்றது என்ன? 3ன்றது வந்து எதனோட ரேஷியோ? அந்த ஜுவல்ஸோட ரேஷியோ. ஜுவல்ஸோட ரேஷியோவிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஃபைன் பண்ணுறப்போ அப்போ இங்கே 3க்கும் 60க்கு கேன்சல் பண்ணோம் 20. அப்போது 20ன்னு போடுறப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பாயிண்ட். சரியா? 1.60 crores நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நமக்கு கேள்வி. விளக்கம் புரியுதா? சரி, ரைட்டு, ஓகே. அதே மாதிரி தி வேல்யூ ஆஃப் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் எதுக்கு, எவ்வளோ, எந்த ரேஷியோவில்? 4ன்ற ரேஷியோவில். அப்போ 4/, ஷேர் அவ்வளோதான், 4 ஷேர் டிவைடட் பை, இங்கே என்ன ஜுவல்ஸோட ரேஷியோ என்ன? 3. ஜுவல்ஸோட வேல்யூ என்ன? 60 இஸ் ஈக்குவல் டு, அப்போது ஸோ இப்போ இங்கே நம்ம பண்ணோம்னா 20 இஸ் ஈக்குவல் டு 80 lakhs. 80 lakhs அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். விளக்கம் புரியுதா? அப்போது என்ன இந்த ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ப்ராப்பர்ட்டிஸு, ஜுவல்ஸு, ஷேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஜுவல்ஸில் 60 lakhs எனக்கு கிடைக்குது. என்ன 3ன்ற ரேஷியோவில் போட்டிருக்கிறேன். அப்போ 8 ரேஷியோவில் நான் ப்ராப்பர்ட்டிஸு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ரெண்டாவது என்ன சொல்ல வராது, 4 ரேஷியோவில் நான் ஷேர் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தான் கொஷின். அப்போது இந்த இடத்துல என்ன தான் வரணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் என்ன மொத்தம் அவர் வந்து ப்ராப்பர்ட்டிஸுக்கு 8 பங்கு போட்டிருக்காரு. அப்போ 8/3
இன்ட்டு 60 தான் இதனுடைய ஒரிஜினல் ஆன்சர் கரெக்டு. அப்போது இதுவும் கரெக்டு. வேல்யூஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இதுவும் சரிதான். அப்போது அந்த ப்ரொபோசல் வந்து ஜுவல்ஸில் எவ்வளோ எடுத்துருக்கிறாருன்னு பாரு. ஜுவல்ஸில் எவ்வளோ எடுத்துருக்காரு? 60 lakhs. அப்போது ஒரு ப்ரொபோசர் வந்து அவர் 3 ரேஷியோவில் 60 lakhs போட்டிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ 8 ரேஷியோவிலலாம் எங்கே எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும், ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணிப்பார். கரெக்டாக எவ்வளோ வரும்? 3 crore வரும். 1.60 8 6 கண்டிப்பாக என்னது 3 crore அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். 3 crore தான் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம பாயிண்ட்லாம் நம்ம சொல்லலாம். இப்படியும் நம்ம கொஷினையும் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். விளக்கம் புரியுதா? இப்போ நம்ம போன இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த எவ்வளோ நம்ம போட்டோம் அப்படின்றது இது பாரு, தேவையான விகிதம்னா நமக்கு என்ன அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். இன்ட்டு கொடுக்கப்பட்ட மதிப்பு 60, கொடுக்கப்பட்ட விகிதம் என்ன அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்கணும். கொடுக்கப்பட்ட விகிதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட விகிதம் வந்து என்னது 3 அப்படின்றது தான். இப்போ இங்கே இது சரியாக வரதா பார்ப்போம். தேவையான விகிதம் டிவைடட் பை கொடுக்கப்பட்ட விகிதம் இன்ட்டு என்ன சொல்கிறாங்க, கொடுக்கப்பட்ட மதிப்பு. இப்போ வேறு உங்களுக்கு ஈஸியாக வருது பாரு. தேவையான விகிதம்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு 8 இது வந்துச்சா. கொடுக்கப்பட்ட விகிதம் ஜுவல்ஸோட விகிதம் என்னது 3 இதில் வந்துருச்சா. கொடுக்கப்பட்ட மதிப்பு 60 lakhs இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் கரெக்டு. அப்போ இது தப்பு. விளக்க முடியுதா? மாற்றி எதிர்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாரு. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் duplicate ratio of 11:9, sub duplicate ratio of 27:64 and inverse ratio of 11:4. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்ல சார். டூப்ளிகேட் ரேஷியோ இருக்குது, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ இருக்குது, இன்வெர்ஸ் ரேஷியோ இருக்குது. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, அதெல்லாம் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். நீ என்ன பண்ண போகிற? காம்பவுண்ட் ரேஷியோ ஃபைண்ட் பண்ண போகிற. அதானே காம்பவுண்ட் ரேஷியோனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம அதை அப்படியே எழுதுவோம். மேலே இருக்கிற பகுதி தொகுதி அப்படியே மேலே இருக்கிறது எல்லாமே மேலேவும் கீழே இருக்கிறது எல்லாமே கீழே தான் நம்ம எழுத போகிறோம். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொகுதியை தான் நம்ம நியூமரேட்டர், பகுதியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விளக்கம் புரியுதா? அப்போ இங்கே என்ன பண்ணுப்பாரு, ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட் ரேஷியோனா நம்ம என்ன பண்ணுவோம், 11² டிவைடட் பை 9². ஓகேவா? ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன காம்பவுண்ட் ரேஷியோனா அது கண்டினியூஸாக. அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், சப் ட்ரிபிளிகேட் ரேஷியோ. ட்ரிபிள்னாவே என்ன அது கியூப் ரூட். அவன் என்ன பண்ண இந்த மாதிரி போடு 3 என்ன கொடுத்துருக்காங்க பாரு, 27 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் என்னது 64 இன்ட்டு கடைசியாக ஃபைனலாக என்னது இன்வெர்ஸ் ஆஃப் ரேஷியோனா என்ன? இன்வெர்ஸ் ஆஃப் ரேஷியோ இதனுடைய வேல்யூ என்ன, 11 டிவைடட் பை 4. இதனுடைய 11:4 அப்படின்னு அர்த்தம். இஸ்னா 11 டிவைடட் பை 4. அப்போ இன்வெர்ஸ் ரேஷியோ அப்படின்னா 4 டிவைடட் பை 11. இந்த பாருங்க, இப்போ எல்லாம் வந்துருச்சா? ரைட். இப்போ 11² பண்ணனா வரும் 21 வந்துருச்சா. அப்போது இங்கே 27 இந்த 27 தான் இங்கே எழுதுகிறேன் பாரு. 3 கியூப் ரூட் ஆஃப் 27 என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு 3 9. 3 டைம்ஸ் ஆஃப் 3 என்னது 9 டைம்ஸ் ஆஃப் 3 என்னது 27. அப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ கியூப் ரூட் ஆஃப், அப்போ இந்த மாதிரி போடுறப்போ கியூப் ரூட் ஆஃப் 3² எழுதலாமா? 3 கியூப் ஸ்கொயர் கிடையாது, கியூப். அப்போ இந்த கியூபுக்கும் இந்த கியூப் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் அந்த ரிமைனிங்காக இருக்கும் 3 தான் இருக்கும். அந்த 3 தான் இங்கே போட்டிருக்கோம் நம்ம. அதே மாதிரி 64க்கு எழுதலாமா? 64க்கு என்ன எழுதலாம் அப்படின்னா 4 இன்ட்டு 4. அப்படின்னா அதை 16 இன்ட்டு 4 வந்து என்னது 64. அப்போது இதை கியூப் ரூட் ஆஃப் 64 4 பவர் 3 இதுனா 3க்கும் இந்த கியூப் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 4 மட்டும்தான் இருக்கும். அந்த 4 தான் இந்த 4 இன்ட்டு 11 டிவைடட் பை 4 டிவைடட் பை 11. இதை மொத்தத்தையும் என்ன பண்ணேன் கேன்சல் பண்ணு பாரு. இங்கே 11ஆல் அடிக்க முடியுமான்னு பாரு.
இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த 3க்கு இந்த 81க்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 11/27 வரும். விளக்கம் புரியுதா? ஸோ இப்படி தான் நீ முதல்ல கியூப் ரூட் எப்படி எடுக்கணுன்ற விஷயத்தை நீ தெரிஞ்சிட்டா தான் இந்த சம்ஸுக்குள்ளாரே நீ வர முடியும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ பார்த்துக்கணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார். 3 நம்பர்ஸ், இந்த பாருங்க 3 நம்பர்ஸ். ஓகே, 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆர் இன் தி ரேஷியோ 5:7:12. ஓகே, தி சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர்ஸ் இஸ் கிரேட்டர் தென், நல்லா கவனிக்கிறது பாரு, ஃபர்ஸ்ட் அண்டு தேர்டு நம்பர் இஸ் கிரேட்டர் தென் தி செகண்ட் பை 50. விளக்கம் புரியுதா? ஃபஸ்ட்டு தேர்டு வந்து என்னது கிரேட்டர் தென் செகண்டு பை 50. ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி 3 நம்பர்ஸ். அப்போது அந்த மாதிரி இருக்கிறப்போ நீ என்ன பண்ண, ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி 3 நம்பர், அந்த 3 நம்பர் என்ன அப்படின்றது சொல்லு அப்படின்றது தான் கேள்வி. அப்போ என்ன சொல்ல வராங்க, 3 எண்களுடைய விகிதம் 5:7:12. முதல் மற்றும் மூன்றாம் எண்ணுடைய கூட்டுத்தொகை, அதுதான் நம்ம என்ன சம் ஆஃப் தி. விளக்கம் புரியுதா? அப்போ பாரு, சம் ஆஃப் தி. அப்போ கூட்டுத்தொகை இரண்டாவது எண்ணை விட கிரேட்டர் தென், அதாவது என்ன, இந்த செகண்ட் சரியா? விளக்கம் புரியுதா? செகண்ட் கிரேட்டர் தென், இரண்டாவது எண்ணை விட 50 அதிகம், 50 மாதிரி அதிகம். அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 3 எண்களினுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு தான் அதான் சம். அந்த எண்களுடைய கூட்டுத்தொகை தான் அந்த சம்மு அப்படின்றது தான் விளக்கம். இப்போ புரியுதா? கொஸ்டின் புரிஞ்சுக்கியா? இதுதான் சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் முதல்ல புரிஞ்சுக்கிட்டுனா அவங்க ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ லெட் 3 நம்பர்ஸ் பி. ரேஷியோ என்னது? 5x 7x 12x. ஓகே, கிவன். அவன் நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டும் தேர்டனுடைய சம்மு, செகண்ட் நம்பர் ப்ளஸ் அது கூட 50 கூடுதல் விட அதிகம் அப்படின்றது நம்ம பார்த்தோம்ல. எண்ணை விட 50 அதிகம், இரண்டாவது எண்ணை விட 50 அதிகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 7x + 50 அப்படின்னு போகிறதுக்கு ரீசனே அதுதான். இப்போ பாரு, இந்த 5x இந்த 12x ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 17x. இந்த 7x இந்த ஈக்குவலுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்ப என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே என்ன வரும்? மைனஸாக தான் நெகட்டிவ். பாசிட்டிவாக இருந்தால் என்ன வரும்? அங்கே நெகட்டிவாகவும் -7x இஸ் ஈக்குவல் டு இந்த 50 அங்கே அப்படியே இருக்குது. அப்போது 17ல் இருந்து இந்த 7 போச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? நமக்கு 10x இருக்கும். அப்போ 10x இஸ் ஈக்குவல் டு 50. 10x இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். விளக்கம் புரியுதா? அப்போ எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னா அந்த 3 நம்பர்ஸில் கொண்டு நம்ம இப்போ அப்ளை பண்ணோம்னா நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன நடக்க சொல்லிடலாம். தி நம்பர்ஸ் ஆர், அப்போ 5 × 5 என்னது 25. இது ஃபஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு வந்து என்னன்னா 7 × 5 வந்து என்னது 35. தேர்டுக்கு வந்து 12 × 5 வந்து என்னது 60. அப்போ தி சம் ஆஃப் தி வேல்யூஸ். அப்போ சம் ஆஃப் தி வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்கிறப்ப இது ஒட்டு மொத்தத்தையும் கூட்டு. அப்போ 25 35 + 60 இஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்னு. இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ அவன் கேட்ட நம்பர் என்ன, ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி 3 நம்பர்ஸ். ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி 3 நம்பர்ஸ் வேல்யூ இஸ் 120 அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். முதல்ல வந்து கொஸ்டின் வந்து புரிஞ்சுங்க. என்ன சொல்கிறாங்க, முதல் மற்றும் மூன்றாம் எண்ணினுடைய கூட்டுத்தொகையானது இரண்டாவது எண்ணை விட 50 அதிகம். அவ்வளோதான் விஷயம். அப்போ இரண்டாவது எண்ணை விட 50 அதிகம்னும் போது தான் நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கு காரணமே. எந்த மாதிரி எழுதணும், முதல் மற்றும் மூன்றாம் எண்ணுடைய கூட்டுத்தொகை இதை விட அதிகம் சொல்கிறப்ப தான் இரண்டாம் எண்ணுடைய கூட்டுத்தொகை விட ப்ளஸ் அதிகம் அப்படின்னு தான் 7x ப்ளஸ்ஸு என்ன பண்ணுறா 50 நம்ம போடுறோம் அப்படின்ற சமாச்சாரத்தை செஞ்சு. அதேமாதிரி ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி வேல்யூஸ் என்னது 120 அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொப்போர்ஷன் பார்த்துக்கலாம். சரியா? ப்ரொப்போர்ஷன் என்ன, தமிழில் விகிதச்சமம் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.